அன்புள்ள கடகராசி அன்பர்களே வணக்கம். கடகராசி அன்பர்களுக்கு இந்த வார ராசி பலன். 2 கேது, 8ஆம் இடத்தில் ராகு, 9 சனி செவ்வாய், 10 சூரியன் செவ்வாய். திங்கட்கிழமை முதல் செவ்வாய் பகவான் தங்களுடைய 10ஆம் இடத்துக்கு ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானத்துக்கு செல்கிறார். லாபஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறார். விரய ராசியில் குரு இருக்கிறார். கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது படிப்படியாக விலகும். பல வரவுகள் சாதகமாக இருந்து உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். ஆனால் குடும்பத்தில் கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்லுதல் வேண்டும். ஒன்றுமில்லாத விஷயங்களுக்கு சண்டை போடக்கூடாது. பிள்ளைகள் வழியில் தேவையில்லாத மனக்கவலை உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் போட்ட முதலை தாங்கள் எடுக்கலாம். தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். பிறரால் முடிக்க முடியாத வேலைகளை தாங்கள் எளிதாக செய்து உயர் அதிகாரிகளின் பாராட்டுதல்களை தாங்கள் பெறுவீர்கள். சிலருக்கு பெண்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கலாம். 10 சூரியன் செவ்வாய் சேர்க்கை திக் பல யோகத்தை வழங்கும். 2ஆம் வீட்டுக்குரியவர் உச்சம் பெறுவதும் பஞ்சமாதிபதி இணைவதும் வேகமான செயல்பாட்டை தரும். வேலை இல்லாதோருக்கு நல்ல வேலை கிடைக்கும். லாபஸ்தானம் அதிகரிப்பதால் பல வரவுகள் உண்டு. பதவியில் முன்னேற்றம் உண்டு. தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். நண்பர்களின் மூலம் உதவி கிடைக்கும். நிர்வாகத்திறன் அதிகரிக்கும். லாப வீட்டில் சுக்கிரன் புதன் இருந்தாலும் 10 செவ்வாய் இருப்பதால் சில நேரங்களில் மேல் அதிகாரிகளுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம். தாயாரின் உடல் நலத்தில் கவனம் தேவை, அக்கறை தேவை. 9 சனி இருப்பதால் தந்தையாரோடு கருத்து வேறுபாடு ஏற்படலாம். அல்லது தந்தைக்கு உடல் நல குறைவு உண்டாகலாம். வாக்குஸ்தானத்தில் கேது இருப்பதால் மனதில் உள்ளவற்றை எல்லாம் கொட்டி தீர்க்க வேண்டாம். குடும்ப விஷயங்களை வெளி இடங்களில் சொல்லாமல் இருப்பது நல்லது. 10ஆம் தேதி பகல் 12:13 முதல் 12ஆம் தேதி இரவு 7:25 வரை சந்திராஷ்டமம். அப்பொழுது மிக கவனமாக இருங்கள். குரு பகவான் விரய ராசியில் இருப்பதால் பணத்தை எண்ணி எண்ணி செலவு செய்தல் வேண்டும். திட்டமிட்டு செலவு செய்யுங்கள். கணவன் மனைவி உறவில் சிறு பாதிப்பு உண்டாகலாம். பேச்சில் கவனம் தேவை. குடும்பத்தில் 3ஆம் நபர்களின் தலையீடு தவிர்த்தல் வேண்டும். தினமும் பகவத்கீதை சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். நன்மைகள் நடைபெறும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.